ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நாளைய தினம் வியாழக்கிழமை ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதத்தோட முதல் நாள். வெற்றிலை மீது இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை வைத்து உங்க வீட்டோட லேவாசல்ல வைக்கிறதால பணத்தை காந்தம் போல வசியம் பண்ண முடியும். எல்லா செல்வங்களையும் உங்கள் பக்கம் ஓடி வர செய்ய முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெற்றிலை மீது என்னென்ன பொருட்களை வைத்து நிலைவாசல வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நாளை வரக்கூடிய வியாழக்கிழமை தினத்தன்னைக்கு ஆடி மாதத்தோட 1ஆம் தேதி பிறக்குது. இந்த ஆடி மாதம் வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறதால இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அம்மனுக்கு ரொம்ப உகந்த கிழமையில ஆடி மாதம் முதல் தேதி பிறந்திருக்கிறதால அன்றைய தினம் நம்ம வீட்டில் அம்பாளை எப்படி வழிபாடு செய்யலாம், வரவழைக்கிறது எப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆடி மாதம் வந்துட்டாலே அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஆடி மாதத்துல குலதெய்வ வழிபாடு செய்யறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ஆடி மாதம் பிறந்த உடனேயே நீங்க எந்த ஊர்ல வசிக்கிறீங்களோ உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஊருக்குன்னு இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மனை ஆடி மாதம் முதல் தேதி அன்னைக்கு கட்டாயம் தரிசனம் பண்ணணும். சில ஊர்கள்ல அம்மன் காவல் தெய்வமா ஊர் எல்லையில இருக்கும். சில இடங்கள்ல தெருமுனையில உங்க வீடு பக்கத்துல இருக்கும். இப்படி உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அம்பால தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அம்பால தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிறதும் தவறு கிடையாது. ஏன்னா ஆடி மாதத்துல நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது வழக்கமா இருந்திருக்கும். உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணலாம். ஒருவேளை போக முடியல, ஆடி மாதத்தோட ஒரு 10 தேதிக்கு மேலதான் நாங்க கோவிலுக்கு போறதுக்கு திட்டம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்று வழியா ஆடி மாதத்தோட முதல் நாள் பிறக்கக்கூடிய அன்னைக்கே வீட்டு பகுதியில கோவிலுக்கு போயிட்டு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆடி மாதத்துல 31 நாட்கள் இருக்குது. இந்த 31 நாட்கள்ல 5 ஆடி வெள்ளி நமக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் 4 இருக்கு. ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமின்னு சொல்லி எக்கச்சக்கமான விசேஷ தினங்கள் நமக்கு தொடர்ந்து காத்திருக்கு. நீங்க எல்லாரும் இந்த ஆணி முடிஞ்சு ஆடி மாசத்தை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி காத்துட்டு இருக்க நபர்களுக்கு ஆடியோட முதல் நாள் ஒரு வரப்பிரசாதம். ஆடி மாசத்தோட முதல் நாள் நீங்க எந்த மாதிரி வழிபாடு செய்யறீங்களோ அதை பொறுத்து இந்த ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய மீதி 30 நாட்களும் ரொம்ப சிறப்பா அமையும். ஆடியோட முதல் நாள் அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜையை சுத்தம் பண்ணி குறிப்பா அம்பாள், அம்மன், மகமாயி, மகாலட்சுமி தாயார் இது மாதிரி பெண் தெய்வங்களுக்கான வழிபாட்டை நீங்க ஆடி மாசத்தோட முதல் நாளே ஆரம்பிச்சிடலாம். ஆடி மாசத்தோட வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப விசேஷம். ஆடி வெள்ளியில நமக்கு இந்த வருஷம் 5 வெள்ளிக்கிழமை வந்திருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதுல முதல் வெள்ளி, 3ஆம் வெள்ளி, 5ஆம் வெள்ளின்னு சொல்லப்படக்கூடிய கடை வெள்ளி, கடைசி வெள்ளி, இந்த 5 வெள்ளிக்கிழமைகளும் நீங்க பூஜைகள் நடத்தலாம். உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அந்த குலதெய்வ கோவிலுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆடி மாசத்துல வாங்கி கொடுக்கறது கூடுதல் பலன்களை கொடுக்கும். அது என்ன பொருளா வேணா இருக்கலாம். நீங்க போற நேரத்துல அன்றைய தினம் உங்க கோவில்ல அன்னதானம் போடுறாங்கன்னா அந்த அன்னதானம் போடுறதுக்கான பொருட்களை உங்க கையால நீங்க வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா கோவில்ல இருக்கக்கூடிய சில பொருட்கள் வீணாகி ஒர்க் ஆகாம இருக்கலாம், வேலை செய்யாம இருக்கலாம். அது உதாரணத்துக்கு ஃபேனு, லைட்டு, இல்ல கோவிலுக்கு பூஜைக்கு சில பொருட்கள் இல்லாம கூட இருக்கலாம். அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த ஆடி மாசத்துல வாங்கிக்கோங்க. இது போக இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், அதாவது வெற்றிலை வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை ஆடி மாசத்தோட முதல் நாள் வியாழக்கிழமை ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு நீங்க செய்யறதால முதல் நாளே உங்க வீட்டுக்குள்ள எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் நீங்க வரவழைக்க முடியும். மாதம் முழுக்க பணவரவை ஏற்படுத்திக்க முடியும். வெற்றிலை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லா விதமான பூஜை முறைகள்லையும் இறை வழிபாட்டிலையும் வெற்றிலைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இலை வெற்றிலை. நிறைய கடவுள்களுக்கு வெற்றிலை மாலை சாத்துறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேண்டுதலாவே இருக்கும். அந்த அளவுக்கு வேண்டிய வரத்தை வாரி வழங்கக்கூடிய வெற்றிகளை வாரி குவிக்கக்கூடிய இலை இந்த வெற்றிலை. அந்த ஒரு வெற்றிலைய நீங்க வாங்கி கழுவி சுத்தப்படுத்தி தயார் செஞ்சு வச்சுக்கணும். அது மேல முக்கியமான சில பொருட்களை சேர்க்க போறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் ஜாதிக்காய். ஜாதிக்காயோட மகிமையை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. ஜாதிக்காய் அப்படிங்கிறது வரலட்சுமி நோன்பு மாதிரி பல விரத நாட்களுக்கு, அதுவும் அம்பாளுக்கு, அம்மனுக்கு உகந்த விரத நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தாந்திரிக பொருள். வசியத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படிங்கிறது எங்க கிடைக்கும்? நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லயும் கட்டாயம் ஜாதிக்காய் கிடைக்காம இருக்கவே இருக்காது. விலை ரொம்ப கம்மி தான். ஒரு ஜாதிக்காய் கிடைச்சா கூட பரவாயில்ல. இல்ல ஏற்கனவே எங்க வீட்டுல ஜாதிக்காய் இருக்கு, அதை வாங்கி நாங்க இன்னும் பயன்படுத்தல அப்படின்னாலும் நீங்க அதை கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பட்டை, அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை. இது தாந்திரிக பொருட்கள்லயே ரொம்ப முக்கியமான பொருள். பொருளாதாரத்தையும் செல்வ வளத்தையும் மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இந்த பட்டை முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. அடுத்தது ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலப்பொருள் இந்த ஒரு ஏலக்காய். கடைசியா மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்திய கிராம்பு.
இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கும், மாரியம்மனுக்கும், மகமாயிக்கும், அம்பாளுக்கும் இப்படி எல்லா பெண் தெய்வங்கள் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள். அதுதான் நீங்க வெற்றிலை மேல வைக்க போறீங்க. சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்? வியாழக்கிழமை அப்படிங்கிறதால காலையில 6:07 யமகண்டம், மதியம் 1:30 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா செய்யலாம். உதாரணத்துக்கு மாலை ஒரு 5-6 மணிக்கு மேல நாம வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை வெற்றிலை மேலே வைத்து நீங்க நிலைவாசல்ல வைக்கலாம். இல்ல பகல் நேரத்துல பண்ண போறோம்னா 6:07 யமகண்டம் முடிஞ்சு அதுக்கப்புறம் காலையில ஒரு 9 மணி அந்த நேரத்துல கூட தாராளமா நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு ஆடி மாதத்துக்கான முதல் நாளுக்கான எல்லா வழிபாட்டையும் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வெற்றிலையை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதை பூஜை அறையில ஒரு தட்டு மேலேயோ இல்ல பூஜை அறையிலயோ வச்சிடுங்க. அதுக்கு மேல ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஜாதிக்காய், இந்த எல்லா பொருட்களையும் வச்சுட்டு முதல்ல உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயார், மாரியம்மன், மகமாயி இப்படி எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கோங்க. வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொதுவா பெருமாள், திருமால், மகாவிஷ்ணு இவங்க வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அந்த கடவுள்களையும் வேண்டிக்கலாம். இப்படி ஒட்டுமொத்த கடவுளையும் மனசார வேண்டிக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள பணம் காந்தம் போல வசியமாகணும், எங்க வீட்டோட செல்வ நிலை பல மடங்கு உயரணும்னு ஒரு 3 முறை சொல்லுங்க. அதுவும் மனசார முழு பக்தியோட நம்பிக்கையோட சொல்லுங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 5 நிமிஷம் அந்த ஒட்டுமொத்த அமைப்பையும், அதாவது வெற்றிலை மேல வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பை பூஜையில வச்சுட்டு சரியா ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில வைக்கணும். நிலைவாசல்ல எந்த பக்கம் வைக்கலாம்? தினமும் நீங்க வீட்டு வாசல்ல நிலைவாசல்ல தீபம் ஏத்துவீங்கல்ல, அந்த தீபம் எரியக்கூடிய அந்த இடத்துல கூட இந்த வெற்றிலையோட எடுத்துட்டு போயிட்டு ஒட்டுமொத்த பொருட்களை வைக்கிறது மூலயமா, அதுவும் ஆடி மாசத்தோட முதல் நாள் வைக்கிறதால அந்த மகாலட்சுமி தாயார், மாரியம்மன், மகமாயின்னு சொல்லி ஒட்டுமொத்த பெண் தெய்வங்களும் உங்க வீட்டோட நிலைவாசலுக்கு வந்து நிப்பாங்க. அவங்கள நீங்க ஆடி மாசத்தோட முதல் நாள் இந்த ஒரு பொருட்கள் மூலயமா நீங்க வரவேற்க போறீங்க. அவங்க உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாலே ஆடி மாசத்தோட முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய 30 நாட்களும் நீங்க செய்யக்கூடிய வேண்டுதல்கள், பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், நீங்க நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கிறது, இது எல்லாத்தையுமே அவங்க மனசார ஏத்துப்பாங்க. ஒருவேளை ஆடி மாதத்தோட முதல் நாள் வியாழக்கிழமை இது செய்ய முடியல, வெளியூர்ல இருக்கோம், இல்ல செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா மறுநாள் ஆடி மாதத்தோட 2வது நாள் ஆடி வெள்ளி அன்னைக்காவது, அதாவது ஆடியோட முதல் வெள்ளி அன்னைக்காவது இதை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், முதியவர்கள் சொல்லி யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆனா குளிச்சுட்டு சுத்தபத்தமா பூஜையில விளக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். நிலைவாசல்ல இந்த ஒரு பொருள் எவ்வளவு நேரம் இருக்கணும்? ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் கூட வச்சா கூட போதும். இல்ல நாங்க காலையில, அதாவது ஆடி மாதத்தோட முதல் நாள் காலையில ஒரு 9 மணிக்கு எல்லாமே பூஜையை முடிச்சுட்டு நாங்க நிலைவாசல்ல வச்சுட்டோம்னா மாலை ஒரு 6-7 மணி வரைக்கும் கூட அது இருக்கலாம். இல்ல நாங்க மாலை நேரத்துல தான் பூஜை பண்ணிட்டு நிலைவாசல்ல வைக்க போறோம் அப்படின்னாலும் ஒரு 2 மணி நேரம், இரவு தூங்க போற வரைக்கும் கூட அது நிலைவாசல்ல இருக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த பொருட்களை எடுத்து மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த வெற்றிலையை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. அந்த ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு, பட்டை இது 4 பொருட்களையும் சின்னதா ஒரு கவர்ல போட்டு உங்க வீட்டோட பூஜை அறையிலே வச்சுக்கலாம். இது நிலைவாசல்ல நீங்க ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். ஒட்டுமொத்த பெண் தெய்வங்களையும் உங்க வீட்டுக்குள்ள வரவழைக்கிறதுக்கான அற்புதமான பரிகாரத்தை ஆடி மாசம் முதல் நாள் முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.